முருகன் பக்தர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். என் அன்பு குழந்தையே, நீ இப்பொழுது உன் துணையை பிரிந்து இருக்கின்றாய். ஆனால் ஏன் நீங்கள் பிரிந்து இருக்கிறீர்கள் என்ற காரணம் உனக்கு தெரியாமல் நீ இருக்கின்றாய். அந்த காரணத்தை நான் சொல்கின்றேன், கேள் தங்கமே. நீயும் உன் துணையும் எவ்வளவு அன்பாக இருந்தாலும் சில சமயங்களில் சின்ன சின்ன சண்டை வந்து கொண்டே இருக்கின்றது. கல்யாணம் ஆன புதிரில் அவர் உன்மேல் வைத்திருக்கும் அன்பை காட்டிலும் இப்பொழுது அவர் காட்டும் அன்பிற்கு நிறைய வித்தியாசம் இருக்கின்றது என்று நீ நினைக்கின்றாய். அதனால் உங்கள் இருவருக்கும் அடிக்கடி சண்டை வருகின்றது. அந்த சண்டையால் இப்பொழுது பிரியும் நிலைமை வந்துவிட்டது. வாழ்க்கையில் ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்தால் மட்டுமே வாழ்க்கையை நிச்சயம் பயணிக்க முடியும் தங்கமே. ஆனால் நீங்கள் இருவரும் சின்ன சின்ன பிரச்சனைகளுக்காக விட்டு கொடுத்து விடுகிறீர்கள். அதனால் அந்த சண்டை பெரியதாக போய்விடுகிறது. ஆனால் உங்கள் இருவர்களுக்குள்ளும் அன்பு என்பது நிலையாகத்தான் இருக்கின்றது. நீதான் தவறு செய்துவிட்டாய் என்று அவரும், அவர்தான் தவறு செய்துவிட்டார் என்று நீயும் ஒருவருக்கொருவர் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் தொலைத்து கொண்டு இருக்கின்றீர்கள், உங்களுக்கே தெரியாமல். நிச்சயம் உன்னுடைய மன நிம்மதிக்காகவாவது நீ அவர்களிடம் பேசிவிடு தங்கமே. நீ அவர்களுடன் சண்டை போடுவதால் அவர்கள் மட்டும் கலங்கப் போவதில்லை, நீயும் தானே கலங்கப் போகின்றாய். ஏன் நாம் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க வேண்டும். அதனால் நாம் விட்டு கொடுத்து போவதில் தப்பு இல்லை தங்கமே. நாம் சந்தோஷமாக இருப்பதற்காகவே சண்டையிடாமல் இருப்பது மிகவும் நல்லது. நீ எதிர்பார்க்காத பணம் உன்னை வந்து சேரும். உன் கடன் அத்தனையும் முடியும். மகிழ்ச்சியாக நீ இருக்கப் போகின்றாய் தங்கமே. நான் இருக்கின்றேன் உன்னோடு. உன் அம்மாவாக அப்பாவாக என்றும் என் இருதயத்தில் உன்னை சுமந்து நிற்கின்றேன். நிச்சயம் நீயும் உன்னுடைய துணையும் கூடிய விரைவில் ஒன்றாக சேர்வீர்கள். அதற்கான நேரத்தை நான் ஒதுக்கிவிட்டேன். யாம் இருக்க உனக்கு பயமேன். ஓம் முருகா.